ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் 3 பொருளை வச்சு வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குட்டி ஃபேன் வச்சு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. சர்க்கரை பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகுது. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கேரமல் கிடச்சிரும். கேரமல் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் நான் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட டிஃபன் பாக்ஸ் இல்லை ட்ரே இல்லை கிண்ணம் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கிறத அந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம். இப்போ எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 3 முட்டை நான் உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஊற்றி ஒரு கரண்டியில் விஸ்கு இல்லைன்னா பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 250 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுடலாம். இப்போ சர்க்கரை முட்டை ரெண்டையும் சேர்த்துமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 1/2 லிட்டர் பால், நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஊற்றி இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை பால் முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம கேரமல் பண்ணி வச்சுக்கிறேன் டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரிங்கு வச்சுருக்கிறேன். நம்ம முட்டை பால் ரெடி பண்ணி வச்சா டிஃபன் பாக்ஸை அதில் வச்சிடலாம். இப்போ டிஃபன் பாக்ஸுக்கு மேலே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே மூடி போட்டு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ டிஃபன் பாக்ஸ் மேலே இருக்கிற மூடியும் திறந்துடலாம். ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்துருக்குது. இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து வெளியே வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மேலே ஒரு பிளேட் போட்டு ரிவர்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கத்தி வச்சோன்னே இறங்குது பாருங்கள். இப்போ பீஸ் போட்டாச்சு. ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்ட்டு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.